மக்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுனால தான் அவர் இப்போ அவ்வளோ டேலண்டடாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இலவசம் இலவசம்னு சொல்லி எல்லாம் இலவசமா போட வேணாம். சாலை ஓர வியாபாரிகளுக்கு நன்மை செய்யணும். அவர் சிஎம் ஆனதுக்கு நம்ம நன்றி. ஒயின் ஷாப்பை மூடணும், அதுக்காக தான் முன்னாடி ஓட்டு போட்டதே அதுக்காக தான். போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும். பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும். இந்த ஆட்சி காலத்தில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார். அதை பரிசீலனை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அரசியல்னா என்னன்னே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி ஒரு ஆக்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீல்டில் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமே அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். அதை அவர் பண்ணியிருக்காரு. மக்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுனால தான் அவர் இப்போ அவ்வளோ டேலண்டடாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவர் வந்ததுக்கு ஆதாரமாக அவர் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வரலாம். லேடிஸ்க்கு அது மாதிரி கொண்டுட்டு வந்தால் மோஸ்ட்லி நிறைய பேர் வெளியில் வருவாங்க. இப்போ லேடிஸ்க்கு சேஃப்டியே இல்லை, வெளியிலே போக முடியல. நிறைய பிரச்சனைலாம் அது வரைக்கும் இருந்துருக்கு. ஆனால் எல்லாம் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துச்சுன்னா அடுத்த பிரச்சனை வந்துட்டு அடுத்ததை நோக்கி போயிடுறாங்க. அது மாதிரி இல்லாமல் அதுக்கு உடனே ஒரு தீர்வு கொடுத்தாங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு பயம் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சார் பண்றது சொல்லியிருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு இது வரைக்கும் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இவர் கொஞ்சம் புதுசா பண்றாரு, என்ன புதுசா பண்றாருன்னு இல்லை பார்ப்போம். இலவசம் இலவசம்னு சொல்லி எல்லாம் இலவசமா போட வேணாம். குறைப்பு இருந்துச்சுன்னா போதும். எல்லாமே குறைப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாச்சு. இப்போ போக போக பெட்ரோல் விலை ஜாஸ்தியா போகுது, அரிசி பருப்பு விலை ஜாஸ்தியா போகுது, எண்ணெய் விலை ஜாஸ்தி. இதனால எங்களை மாதிரி கொஞ்சம் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து என்ன பஸ் ஃப்ரீ போட வேணாம், பஸ் விலையை குறைங்க. ட்ரெயின் ஃப்ரீ போட வேணாம், ட்ரெயின் விலையை குறைங்க. தங்க விலை ஏறி போச்சு, நாங்களாம் நகை நட்டு போட்டு என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. படிப்புக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீ பஸ் கூட கொடுக்க வேணாம், ஃப்ரீயாக கொடுக்கறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காசு. அதுதான் மெயினாக நாங்கள் கேட்குறது, வேற என்னதை கேட்க போகிறோம். சிஎம் நல்லா வரைக்கும் நல்லா எடுக்கட்டும், 5 வருஷம் நல்லா ஓடட்டும். அடுத்தது வந்து சாலை ஓர வியாபாரிகளுக்கு நன்மை செய்யணும். இது முக்கிய கோரிக்கை. சாலை ஓர வியாபாரி எந்த தொல்லைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அன்றாடம் வாழக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு முற்றுகை அவர் வைக்க வேண்டும். அடுத்த கோரிக்கை வந்து அவர் சிஎம் ஆனதுக்கு நம்ம நன்றி. அதுக்கு அடுத்தது வந்து இந்த போதை வரிகளில் ஒழிக்கன்னு சொல்றாருல, அதுக்கு ஒரு முக்கியமான தத்துவம் கொடுக்கணும். அவர் உண்மையானது இது. ஏழை பாமர மக்களுக்கு நல்லா செய்யணும். அடுத்தது வந்து தாமர மக்களுக்கு வந்து என்னென்ன கோரிக்கை கொடுத்தாரோ, இந்த கரண்ட் மின்சாரம் அதெல்லாம் வந்து அவர் நிறைவேற்றி கொடுக்கணும். வருஷத்துக்கு 4 சிலிண்டர் இருக்காரு, அதை நிறைவேற்றி கொடுக்கணும். மக்களுக்கு அவர் நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் தானே, ரொம்ப வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்திருக்காங்க, மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒயின் ஷாப்பை மூடணும், அதுக்காக தான் முன்னாடி ஓட்டு போட்டதே அதுக்காக தான். வேற எனக்கு அவ்வளோ இது இல்லை. போன ஆட்சி மாரி இந்த தடவை ஊழல் பண்ணக்கூடாது, நிறைய மாற்றம் வரணும், அதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்கோம். எனக்கு அரசியலை பற்றி கொஞ்சம் முன்னாடியெல்லாம் எனக்கு அந்த இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அரசியல்னா என்னன்னே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றவங்கள்ட்ட நிறைய அரசியலை பற்றி பேசுகிறோம், விழிப்புணர்வு கொடுக்குறோம். ஒரு இளைய தலைமுறையுடைய பேராதரோட வெற்றி பெற்ற மக்களுடைய அன்பை பெற்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு. அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற மாதிரி அவர் அளித்த வாக்குறுதியை கூடிய வரைக்கும் நிறைவேற்றணும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், போதைப்பொருள் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும். அது 3 முக்கியமாக ஒரு அவசியம். ஒரு குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் செஞ்சாருன்னா மிகப்பெரிய நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நீண்ட காலத்துக்கு இந்த ஆட்சி தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பும் நன்மதிப்பும் அவர் கிடைக்கும். பழைய முந்தைய ஆட்சி மாதிரி குடும்ப அரசியல் பண்ணக்கூடாது. அவர் சக தோழர்கள்ட்ட சந்தித்து, தன்னுடைய கட்சிக்காரங்களோட அவங்க சந்தித்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த ஆட்சி நடத்தணும். நல்ல அதிகாரியுடைய ஒத்துழைப்பை கூட வச்சுக்கணுங்கிற என்னுடைய கருத்து. அவருடைய ஸ்பீச் நான் பார்த்தேன், ஆனால் அவர் நல்லா செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது அளவுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணணுங்கிற என்னுடைய கருத்து. ஒரு நடிகராக இருந்து எம்ஜிஆர் போல குறைந்த காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்து பதவியேற்றிருக்காரு. மக்களும் அதை ஆமோதிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி நல்லபடியாக தொடர மக்கள் ஆதரவோடு வழி நடத்தணும்னு மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவர் அறிவித்த திட்டங்களை முறைப்படி செய்யறதுக்கு அவங்க செய்யணும். எந்த காரணத்தை சொன்னாரோ, லஞ்சம், மக்களுக்கான விரோத செயல்கள், போதை, இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரே ஒரு கோரிக்கை தான், முந்தைய ஆட்சி காலத்தில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார். அதை பரிசீலனை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு